Hi everyone, welcome to Spectator Views YouTube channel. Coach Rahul Dravid அவருடைய கடைசி அசைன்மெண்ட் ஆஸ் அ கோச் வேர்ல்டு கப் வின்னோட முடிச்சிருக்காரு. ரோஹித் சர்மா இந்தியா ஸ்கிப்பர் அண்ட் விராட் கோலி ரெண்டு பேரும் தங்களுடைய கடைசி T20I மேட்ச் இதுதான் அப்படின்னு நேற்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எப்போதுமே ஐபிஎல் ஃபைனல் அண்டு வேர்ல்டு கப் ஃபைனல் முடிஞ்ச பிறகு என்னுடைய ஃபேவரட் பிளேயர்ஸ் வச்சு ஒரு டீம் அனௌன்ஸ் பண்ணி, ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ என்னோடய ஃபேவரட் டீம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய டீமில் ரோஹித் சர்மா கேப்டன், ரமனுல்லா குர்பாஸ் விக்கெட் கீப்பர் அண்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், அண்ட் மிச்சல் மார்ஷ், ஆரன் ஜோன்ஸ் நம்பர் 4, ஹென்ரிச் கிளாசன் at number 5, லியம் லிவிங்ஸ்டன் at number 6, அக்சர் பட்டேல் at number 7, ரஷீத் கான் at number 8, பும்ரா at number 9, ஹாரிஸ் ராஃப் at number 10, ஃபசல் ஹக் ஃபரூக்கி at number 11. ஸோ இதான் என்னோட ஃபேவரட் 11. ஸோ ரோஹித் சர்மா வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன், அதனால் கேப்டன் அப்படின்றது இல்லாமல் ஒரு செல்ஃப்லெஸ் கிரிக்கெட் ஆடிருக்காரு. ஆஸ் அ பிளேயராகவும் சரி கேப்டனாகவும் சரி. போன வருஷம் வேர்ல்டு கப்பில் இருந்து அவருடைய கேப்டன்சி ஸ்டைல் அண்ட் பேட்டிங் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்ஃபேக்ட் அவர் கேப்டன் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா, பொதுவாக அவர் கேப்டன் ஆகிறதுக்கு முன்னாடி அவருடைய பேட்டிங் ஸ்டைலில் ஆர்த்தடாக்ஸ் ஷாட்ஸ் மட்டுமே இருக்கும் பேட்டிங்கில். பட் அவர் கேப்டன் ஆன பிறகு அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட்ஸுமே டீமுக்கு தேவை அப்படின்ற நேரத்தில் ட்ரை பண்ணுறாரு. இந்த வேர்ல்டு கப்பில் நிறையா ட்ரை பண்ணி சக்ஸஸும் கொடுத்துருக்காரு. இன்ஃபேக்ட் ரிஷப் பண்ட் ஒரு காலத்தில் நிறைய அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட்ஸ் ஆடியிருக்காரு. பட் இந்த வேர்ல்டு கப்பில் ரிஷப் பண்ட் சில அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட்ஸ் ஆடி அவுட் ஆகியிருக்காரு, குறிப்பாக பங்களாதேஷ் அண்ட் ஆப்கானிஸ்தான் இடையில். பட் ரோஹித் சர்மாவுக்கு அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட்ஸ்லையும் இந்த வேர்ல்டு கப்பில் சக்ஸஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு செல்ஃப்லெஸ் கிரிக்கெட்டராக தெரிகிறார் ஆஸ் அ பிளேயராகவும் கேப்டனாகவும். ஸோ அதனால் ரோஹித் சர்மா கேப்டன். ரமனுல்லா குர்பாஸ் ஓப்பனிங் பேட்டர் அண்ட் விக்கெட் கீப்பர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வேர்ல்டு கப் பேட்டர்ஸ்க்கு, குறிப்பாக டாப் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு ஒரு கஷ்டமான வேர்ல்டு கப்பாக இருந்திருக்கு. பட் கன்சிஸ்டண்ட்டாக விளையாடின ஒரு சில பிளேயர்ஸில் ரமனுல்லா குர்பாஸும் ஒருத்தர். அது மட்டும் இல்லாமல் விக்கெட் கீப்பிங் வேலையும் பண்ணியிருக்காரு. ஆப்கானிஸ்தான் வைஸ் கேப்டனாகவும் இருந்திருக்காரு. ஸோ ஓவரால் நல்லா பண்ணியிருக்காரு இந்த வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும். டிராவிஸ் ஹெட்டும் என்னுடைய மைண்டில் இருந்தார். பட் ரமனுல்லா குர்பாஸ் as a விக்கெட் கீப்பராகவும் நல்லா பண்ணியிருக்காரு, வைஸ் கேப்டனாகவும் நல்லா பண்ணியிருக்காரு. அதனால ரமனுல்லா குர்பாஸ். நம்பர் 3 மிச்சல் மார்ஷ், ஆல்ரவுண்டர், ஆஸ்திரேலியா கேப்டன். என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய கேப்டன்சி டெசிஷன்ஸ் சில தவறான முடிவுகள் காரணமாக வேர்ல்டு கப் நாக் அவுட்ஸ்க்கு வர முடியல. பட் ஆஸ் அ பிளேயராக நல்லா தான் பண்ணியிருக்காரு இந்த வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும். ஸோ நம்பர் 3ல் மிச்சல் மார்ஷ், நம்பர் 4ல் ஆரன் ஜோன்ஸ், USA பேட்டர், வைஸ் கேப்டன். என்னை பொறுத்த வரைக்கும் USA சூப்பர் 8 வரைக்கும் வந்ததுக்கு அவருடைய பேட்டிங் ஒரு முக்கியமான காரணம். ஓப்பன் பண்ண முடியும், மிடில் ஆர்டரில் பேட்டிங் ஆட முடியும். இன்ஃபேக்ட் கனடாக்கு அகெயின்ஸ்டாக முதல் இன்னிங்ஸ்லேயே ஒரு அட்டாக்கிங் இன்டென்ட்டோட 94 ரன்ஸ் எடுத்து நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. ஸோ அதனால் எனக்கு அவருடைய பேட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் நம்பர் 4ல் ஆரன் ஜோன்ஸ். நம்பர் 5 ஹென்ரிச் கிளாசன், சவுத் ஆஃப்ரிக்கா மிடில் ஆர்டர் பேட்டர். நேற்று ஃபைனல் பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னு. ஸ்பின்னர்ஸை மிடில் ஓவர்ஸை டாமினேட் பண்ணுவார். ஸோ அதனால் ஹென்ரிச் கிளாசன். கீப்பிங் ஃபீல்டிங்கும் நல்லா பண்ண முடியும் அவரால். அண்ட் நம்பர் 6 லியம் லிவிங்ஸ்டன், இங்கிலாந்து மிடில் ஆர்டர் பேட்டர், லெக் ஸ்பின் ஆஃப் ஸ்பின் பவுலர், நல்லா பவுலிங் பண்ண முடியும். ஸோ ஒரு இன்ஃபேக்ட் இந்த வேர்ல்டு கப் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா இங்கிலாண்டுடைய பேட்டர்ஸ் நிறைய பேர் ஃபார்மில் இல்லாமல் இருந்தாங்க. லேட்டரான் நாக் அவுட்ஸ் நெருங்க எல்லோரும் ஃபார்முக்கு வந்தாங்க. குறிப்பாக லியம் லிவிங்ஸ்டனுடைய பேட்டிங் நாக் அவுட்ஸ்க்கு வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. தேவைப்படும் போது ஸ்பின் பவுலிங்கும் நல்லா போட முடியும் அவரால். அதனால் லியம் லிவிங்ஸ்டன். அண்டு நம்பர் 7 அக்சர் பட்டேல். ஆஸ் எ 3-dimensional ஆல்ரவுண்டராக இந்த வேர்ல்டு கப்பில் நல்லா பண்ணியிருக்காரு. குறிப்பாக அவருடைய பேட்டிங் பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்லாட்லேயும் அவரால் பண்ண முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு. ஃபீல்டிங் எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கு. அதே போல் பவுலிங் எந்த ஓவர் கொடுத்தாலுமே அவரால் பவுலிங் போட்டு விக்கெட்ஸ் எடுக்க முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் அக்சர் பட்டேல் at number 7, ரஷீத் கான் at number 8, லெக் ஸ்பின் பவுலர், ஆப்கானிஸ்தான் கேப்டன். ஆப்கானிஸ்தான் நாக் அவுட்ஸ்க்கு வர்றதுக்கு அவருடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. அண்ட் தேவைப்படும் போது பேட்டிங்கும் ஃபீல்டிங்கும் நல்லா அவரால் பண்ண முடியும். அதனால் ரஷீத் கான் at number 8. நம்பர் 9 பும்ரா, வைஸ் கேப்டன் என்னோடய டீமுக்கு. ஏன் பும்ரா வைஸ் கேப்டன் அப்படின்னா, ஒரு டோர்னமெண்ட் ஃபுல்லாக, அதுவும் ஒரு T20I வேர்ல்டு கப் டோர்னமெண்ட் ஃபுல்லாக எக்கனாமிக்கலாக 4 ரன் மட்டுமே கொடுக்க முடியும்னா அது எனக்கு தெரிஞ்சு
பும்ரா அளவுக்கு எத்தனை பேரால் முடியும் அப்படின்றது தெரில. இன்ஃபேக்ட் இந்தியன் டீம் மொத்தமாக பவுலிங் நல்லா பண்ணதுக்கு பும்ராவுடைய எக்கானமி ஒரு மிக முக்கியமான காரணம். அதனால் என்னோடய வைஸ் கேப்டன் பும்ரா. ஸோ நம்பர் 10 ஹாரிஸ் ராஃப், பாகிஸ்தான் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் நாக் அவுட்ஸ்க்கு வரலனால என்னோடய ஒப்பீனியனில் பாகிஸ்தானுடைய ஃபீல்டிங் அண்ட் பேட்டிங்கில் ரொம்ப சொதப்பியிருக்காங்களே ஒழிய எப்போதுமே என்னோடய ஃபேவரட் ஃபாஸ்ட் பவுலிங் டீம் அப்படின்னு பார்க்கும்போது பாகிஸ்தான் தான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் ஹாரிஸ் ராஃப் தன்னால் முடிஞ்சதை நல்லா பண்ணியிருக்காரு ஆஸ் அ ஃபாஸ்ட் பவுலராக. அண்ட் நம்பர் 11 ஃபசல் அக் ஃபருக்கி, ஆப்கானிஸ்தான் லெஃப்ட் ஆர்ம் பேசர். இந்த வேர்ல்டு கப் ஃபஸ்ட் மேட்ச்லேருந்து டாமினேட் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் ஃபசல் அக் ஃபருக்கியுடைய பவுலிங். நிறைய 3 for 4 for எடுத்திருக்காரு. ஸோ லேட்டரான நவீன் உல்லுக்கு முதல் ஓவர் போட்டாலுமே மேட்ச் 1லேருந்து டாமினேட் பண்ணதுக்கு ஃபசல் அக் ஃபருக்கியுடைய பவுலிங் ஒரு முக்கியமான காரணம். ஸோ இதான் என்னுடைய 11. ஸோ உங்களுடைய 11 என்ன, ஃபேவரட் 11 என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.